நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாமக்கல்லிலிருந்து துறையூர், திருச்சி மற்றும் மோகனூர் செல்லக்கூடிய பேருந்துகள் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்குள் நுழையாமல் செல்வதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். பஸ் வர்றது தெரிய மாட்டேங்குது பாதி பேத்துக்கு. இத்தனை நாளாக இங்கே உள்ளே வந்துட்டு இருந்தது, அங்கே கொண்டு போனனால யாருக்குமே என்ன பஸ் இங்கே தான் வருதான்னு தெரிய மாட்டேங்குது. ஓவராக டிராஃபிக் ஆகுது. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார், விவரம். நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் உள்ள குறிப்பிட்ட பேருந்துகள் வராமல் வெளியே நின்றபடி பொதுமக்களை ஏற்றிச் செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நாமக்கல் பகுதியில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் என்ற 2 பேருந்துகள் செயல்பட்டு வருகிறது. முதலைப்பட்டி பகுதியில் புதிதாக புதிய பேருந்துகள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் ஈரோடு, சேலம், வடித்தடமூலம் பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்கின்றன. தொடர்ந்து துறையூர், திருச்சி மற்றும் மோகனூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் பழைய பேருந்து நிலையம் வெளியே நின்று செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்து சில சமயங்களில் பெரும் விபத்தும் ஏற்படுவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டை வைக்கின்றன. பழைய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்தான ராசிபுரம், மோகனூர், பரமத்தியூர், காட்டுப்புத்தூர், சேந்தகுளம் போன்ற அனைத்து நகர பேருந்துகளும் மட்டுமே குறிப்பிட்ட பயணிகள் ஏற்றி செல்கின்றன. அதைத் தொடர்ந்து வெளியே பேருந்துக்காக வெளியே நின்று பொதுமக்கள் கூட்டமாக ஏறி செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பழைய பேருந்து நிலையம் உள்ள கடை வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதால் தங்கள் கடைகளுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் குற்றச்சாட்டினர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பேருந்து விவகாரம் சம்பந்தமாக தலையீடு செய்து புதிய பேருந்திலிருந்து வரும் பேருந்துகள் அனைத்தும் பழைய பேருந்துகள் உள்ளே சென்று பின்னர் வெளியே வரும் சூழ்நிலை ஏற்படுத்தி தருமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.